Hi guys, welcome back. So, ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா அத்தன்டிகேஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஃபயர்பேஸில் அத்தன்டிகேஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த இமெயிலும் பாஸ்வேர்டு எக்ஸிஸ்டிங்கில் இருந்தால் லாகின் பண்ணணும். இதுதான் அத்தன்டிகேஷன் மெத்தட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரியல் டைம் டேட்டாபேஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ரியல் டைம் டேட்டாபேஸ்னால் யூசர்கிட்ட இருந்து வாங்குற எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதுதான் ரியல் டைம் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபயர்பேஸில். ஸோ இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம எதையுமே ஸ்டோர் பண்ணல. இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும்தான் கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம், லாகின் பண்ணோம். இப்போ அந்த இன்பிட்வீன் கேப்பில் அது ரிஜிஸ்டர் ஆகிற கேப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா யூசர்கிட்ட இருந்து வாங்குற எல்லா டீட்டெயில்ஸும் கொண்டு போய் ரியல் டைம் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணணும். அது எப்படின்னா ஃபஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரியல் டைம் டேட்டாபேஸ்க்கு நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். ஓகே, டூல் ஃபயர்பேஸ். நேற்று வந்து என்னென்னா அத்தன்டிகேஷனை எனேபிள் பண்ணியிருப்போம். இன்றைக்கி இந்த ரியல் டைம் டேட்டாபேஸ்க்கு டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்டரில் தான் இருக்குது ஃபயர்பேஸ். இந்த டிபெண்டன்சி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இங்கே ப்ராஜெக்ட் டிபெண்டன்சி ஆட் பண்ணோட்டி ஃபயர்பேஸுக்கு போயிட்டு ஓகே, இந்த ஷாப் தான் நம்மளோட அப்ளிகேஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷனில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது இமெயில் ஐடி அதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூசர் ஐடி க்ரியேட் ஆகும். இந்த யூசர் ஐடி தான் இதுக்கு மேலே இந்த லாகின் பண்ணுறவங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஐடி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ரியல் டைம் டேட்டாபேஸ்க்கு வந்துடலாம். இதுதான் ரியல் டைம் டேட்டாபேஸ். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, கிரியேட் டேட்டாபேஸ் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் மோடில் கொடுத்துருங்க. ஓகே, ஓகே, இப்போ நம்மளுக்கான ரியல் டைம் டேட்டாபேஸ் வந்து எனேபிள் ஆயிடுச்சு, கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்கு போயிடலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலையும் லோட் ஆகிட்டுருக்கு, ஃபுல்லாக லோட் ஆகிட்டோம். ஓகே, லோட் ஆயிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா யூசர்கிட்டேருந்து வாங்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ரியல் டைம் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் இன்னொரு ஃபீல்டு வந்து டிசைனில் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே இமெயில், பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் மட்டும்தான் இந்த ஃபீல்ட்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ரா என்ன ஃபீல்டு ஆட் பண்ண போகிறேன்னா எனக்கு யூசர் நேம் அந்த ஃபீல்டு வேணும். யூசர் நேம் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, காப்பி பண்ணிக்கிட்டேன். எடிட் டெக்ஸ்ட்டை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஐடி மட்டும் மாற்றிக்க போகிறேன். யூசர் நேம். ஓகே, இந்த ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்கு ஹிண்ட்டுமே என்டரே யூசர் நேம். ஓகே, இதோட ஜாவா ஃபைலுக்கு போய்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் யூசர் நேம், எடிட் டெக்ஸ்ட், யூசர் நேம். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு வந்து அதே மாதிரி இதுக்கும் ஐடி செட் பண்ணிக்கிறேன். ஃபைண்ட் வியூ பை ஐடி. யூசர் நேம் ஈக்குவல் டு find view by id r.id dot username edt. ஓகே, இப்போ ஸ்ட்ரிங்கில் வாங்கிக்கிறேன். ஸ்ட்ரிங் யூசர் நேம் 1
ஈக்குவல் டு இப்போ யூசர் நேம்ங்கிற அந்த ஐடியிலிருந்து டாட் கெட் டெக்ஸ்ட்டை வாங்கிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அதை டு ஸ்ட்ரிங்காக மாற்றி கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃபோன் நம்பர், இமெயில், யூசர் நேம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேமும் எனக்கு வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் யூசர் நேம் ஒன் டாட் இஸ் எம்டியான்னு பார்த்துக்குறோம். எம்டியாக இல்லை இருந்தால் ப்ளீஸ் என்டர் ஆல் ஃபீல்டுன்னு வரணும், இல்லைன்னா இது எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் 4 ஃபீல்டு இருக்குது. இந்த 4 ஃபீல்டு இருக்கிற டேட்டாஸையும் கொண்டு போய் எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம்னா ரியல் டைம் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். எந்த டைமிங்கில் கொண்டு போய் ஸ்டோர் ஆக போகுதுன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகுதா, சக்ஸஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இந்த ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ரியல் டைம் டேட்டாபேஸில் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும். அதை எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ நியூவாக ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். யூசர், ஓகே, யூசர்னு ஒரு கிளாஸ் ஜாவாவில் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். வெறும் ஜாவா மட்டும்தான், ஆண்ட்ராய்ட் ஜாவா இல்லை. நான் ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணல, ஜஸ்ட் யூசருங்கிற ஒரு கிளாஸ் மட்டும் ஜாவாவில் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இங்கே ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறேன். ஸ்ட்ரிங் யூசர் நேம் கமா இமெயில் நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணணுன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா விட்டுருங்க. ஃபோன், இது மூணுமே நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்ட்ரிங்காக தான் நம்ம அங்கே கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா ஜெனரேட் இருக்கும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சிட்டு இங்கே கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூணுத்தையும் சூஸ் பண்ணணும். ஓகே, சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிவிட்டு கெட்டர் செட்டர்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இது மூணுத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் போடணும். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஜெனரேட் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்டர், ஓகே, ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் இதை ரிமூவ் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் வேணும், எம்டி யூசருங்கிற ஒரு மெத்தட் வேணும். ஸோ அதனால் நான் இப்படி க்ரியேட் பண்ணிட்டேன். இது எதுக்காகனா, இந்த ஒவ்வொரு வேரியபிளுக்கும் இந்த யூசர் நேமுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் க்ரியேட் ஆகிருக்கும். அப்புறம் கெட் யூசர் நேம், செட் யூசர் நேம் அப்படிங்கிறது 2 மெத்தட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த கெட் யூசர் நேமுங்கிறது என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ டேட்டாபேஸ்லேருந்து நம்ம இந்த பர்டிகுலர் யூசர் நேம் எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்ளிகேஷனில் டிஸ்பிளே ஆகணும்னா இந்த கெட் யூசர் நேம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்போ செட் யூசர் நேம் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, டேட்டாவை இங்கே இருந்து டேட்டாபேஸ்க்கு செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் செட் யூசர் நேம்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் கொடுத்ததுனால நம்ம செட் யூசர் நேம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த கிளாஸ் வந்து எப்போ கால் ஆகுதோ அப்பயே அதுக்குள்ளார இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கால் ஆகிரும். அதுதான் கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் அப்படிம்பாங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த மெத்தடை கால் பண்ண தேவையில்ல. இந்த கிளாஸ் வந்து எப்போ கால் ஆகுதோ அப்பயே அதுக்குள்ளார இருக்கிற எல்லா மெத்தட்ஸும் கால் ஆகிரும். அதுதான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிம்பாங்க. இப்போது இங்கே என்னென்ன நேம் கொடுக்குறீங்களோ இந்த நேமை வச்சு தான் டேட்டாபேஸில் ஐடியா ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கான வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, இந்த யூசர் கிளாஸை என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சைன்அப் ஆக்டிவிட்டிக்குள்ளே இங்கே கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபயர்பேஸ் அத்தன்டிகேஷனுக்கு மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபயர்பேஸ் ரியல் டைம் டேட்டாபேஸ்க்கு கொடுக்கணும். ஃபயர்பேஸ் டேட்டாபேஸ், ஓகே, ஃபயர்பேஸ் டேட்டாபேஸ், அதுக்கு வேரியபிள் வந்து ஃபயர்பேஸ் டேட்டாபேஸே கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கு இன்ஸ்டன்ஸ் எழுதணும். ஸோ ஃபயர்பேஸ்க்கு எங்கே எழுதியிருக்குமோ அங்கே எழுதிக்கலாம். ஓகே, ஃபயர்பேஸ் டேட்டாபேஸ் டாட் ஈக்குவல் டு ஃபயர்பேஸ் டேட்டாபேஸ் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் டாட் கெட் ரெஃபரன்ஸ்.
ஓகே. இங்க வந்து Firebase டேட்டாபேஸ் வராது. டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் வரும். ஓகே. டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ். ஓகே. ஐடியும் டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ்னே கொடுத்துக்கிறேன். ஓகே. இங்கேயும் டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ். இப்போ என்ன பண்ணோம் Firebase database டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் டாட் கெட் ரெஃபரன்ஸ் டாட் சைல்டு. இங்கே என்ன பண்ணணும்னா இந்த Firebase ரியல் டைம் டேட்டாபேஸில் நம்ம சைல்டு நோடு ஒன்று கிரியேட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம NoSQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னன்னா நம்ம டேட்டாஸை டேபிள் ஃபார்மேட் SQL ஃபார்மேட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறதில்ல. இது வந்து ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சைல்டு நோட் இருக்கும். அதுக்கு கீழே அதோட சப் சைல்டு நோட்ஸில் எல்லாமே இருக்கும். நான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கான சைல்டு நேம் வந்து யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்க போகிறேன். ஓகே. யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதுக்கு யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட் இப்போ இந்த வேரியபிளை வச்சுட்டு டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ்னு வச்சு தான் புஷ் பண்ண போகிறோம். ஸோ எங்கே புஷ் பண்ணணும்னா இப்போ வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். அந்த யூசர் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கணும். யூசர் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் நேம் யூசர்னு கொடுத்துக்கிட்டேன் ஈக்குவல் டு நியூ யூசர் ஆஃப். அந்த கிளாஸை கால் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்க்குள்ளார நாம் வந்து பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். 4 பேராமீட்டர்ஸ். ஏன்னா இங்கே இந்த யூசருக்குள்ளே நம்ம 4 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்குமா, இந்த 4 பேராமீட்டர்ஸும் கரெக்டான வேல ஃபஸ்ட்டு யூசர் நேம், நெக்ஸ்ட்டு இமெயில், பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட் யூசர் நேம் இந்த ஸ்ட்ரிங் கிளாஸில் இருக்குல்ல, ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த யூசர் நேமை பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இமெயில் 1, பாஸ்வேர்ட் 1, கமா ஃபோன் நம்பர் 1, ஃபோன் 1 இது எல்லாத்தையும் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி புஷ் பண்ணோம்னா இப்போ இதுக்குள்ளார தான் இந்த 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 டேட்டாஸ் எல்லாமே இப்போ எங்கே போகும்னா யூசர் கிளாஸ்க்கு வந்துட்டு இங்கே செட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கும். நான் தான் சொல்லிட்டேன் கன்ஸ்ட்ரக்டார்னா டிஃபால்ட்டாகவே இந்த கிளாஸ் கால் ஆகும்போது இது எல்லாமே செட் ஆயிருங்க. ஓகே. இப்போ சைன் அப் ஆக்டிவிட்டிக்கு வந்துடலாம். இப்போ எப்படி புஷ் ஆகும் அப்படின்னா டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் டாட் சைல்டு என்ன கொடுக்க போகிறேன்னா இந்த டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ்லாம் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா சைல்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த யூசர்ஸ்க்கு சப் சைல்டில் என்ன கொடுக்க போகிறேன்னா இன்னொரு சைல்டு கொடுக்க போகிறேன். இன்னொரு யூனிக்கான ஒரு ஐடி கொடுக்க போகிறேன். அந்த யூனிக் ஐடி தான் இங்கன்னா Firebase auth கிட்ட இருந்து வாங்க போகிறோம். Firebase auth டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் டாட் கெட் கரண்ட் யூசருங்கிற ஒரு மெத்தட் இருக்கும். டாட் கெட் யூஐடி அந்த யூசர் ஐடி தான் இங்கே யூஐடின்னு சொல்லியிருக்கேன். இப்போது இது என்ன பண்ணணும்னா இந்த யூஐடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு யூனிக்கான யூஐடி இருக்கா. இந்த லாகின் யூசர்ஸ்க்கு இந்த யூஐடி தான் யூசர் ஐடி. இந்த யூசர் ஐடியை எடுத்துகிட்டு வந்து இங்கே செட் பண்ணும். அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வரும், ஃபஸ்ட்டு வந்து யூசர்னு டேட்டாபேஸில் க்ரியேட் ஆகும். அதுக்கு கீழே இந்த யூனிக்கான ஐடி செட் ஆகும். அதுக்கு கீழே தான் ஒவ்வொரு ஃபோன் நம்பர், அதுக்கு கீழே தான் யூசர் நேம், நெக்ஸ்ட் யூசர் நேம், அதுக்கு கீழே ஃபோன் நம்பர், இமெயில், பாஸ்வேர்ட் இப்படி கீழே தான் அசைன் ஆகிட்டு வரும். இதுதான் ட்ரீ லைக் ஃபார்மட்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பிரான்ச்சஸ் இருக்கும், அதுக்கு கீழே சப் பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துட்டு செட் வேல்யூ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் இந்த யூசரை பாஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா செட் வேல்யூ இது சைல்டா, இந்த சைல்டு கீழே செட் வேல்யூஸில் இந்த யூசரை பாஸ் பண்ணிடும். ஓகே. அந்த யூசரில் இருக்கிற வேல்யூஸ்லாம் என்னென்ன கெட் பண்ணுறோமோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஆட் ஆன் கம்ப்ளீட் லிசனர் கொடுத்துடலாம். இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நியூ கம்ப்ளீட் லிசனர், இஃப் டாஸ்க் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லான்னு பார்த்துக்கலாம்.
இஃப் டாஸ்க் டாட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லான்னு பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஆட் ஃபெயில் லிசனர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபெயில் ஆகிறதுக்கு. ஃபெயில் ஆச்சுன்னா நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணுறதுக்கு. ஓகே, இங்கே கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 கண்டிஷன் பாஸ் ஆனால் தான் இந்த இன்டென்ட் ஆக்டிவிட்டிக்கு போகும், இந்த சக்ஸஸ் மெசேஜும் வரும். ஓகே, என்னென்னா ஃபஸ்ட்டு பட்டன் கிளிக் பண்ணோன்னா ஆற்றுல கொண்டு போய் இந்த இமெயில் பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணிடணும். ஓகே, ஸ்டோர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா இன்னொரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்துட்டு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளார வந்துட்டு இந்த 4 டேட்டாஸுமே கொண்டு போய் ரியல் டைம் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் இஃப் நெஸ்டட் இஃப் ஒரு இஃப்குள்ளார இன்னொரு இஃப் இருக்குது, அந்த நெஸ்டட் இஃப் ஃபஸ்ட்டு இஃப் வந்து பாஸ் ஆகணும். ட்ரூ ஆச்சுன்னா தான் இன்னொரு இஃப் வந்து இன்னொரு இஃப் கண்டிஷனுக்கு அது வரும். இந்த இஃப்பும் பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா மெயின் ஆக்டிவிட்டிக்கு போகும். ஓகே, சாரி, ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா சைன்இன், அதாவது சைன்அப்லேருந்து லாகின் ஆக்டிவிட்டிக்கு போகும். அப்புறம் சைன்அப் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் வரும். ஸோ இப்போ ட்ரை பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் இந்த யூசரை டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே கேஸ், லான்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓகே, யூசர் நேமில் நம்ம இன்புட்டோட டைப் மாற்றிடலாம். ஓகே, இப்போ இதை காப்பி பண்ணதுனால இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட். யூசர் நேம் நம்மளுக்கு டெக்ஸ்ட்டில் தான் வேணும், ஸோ டெக்ஸ்ட்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஸோ இப்போ லான்ச் ஆயிடுச்சு. இப்போ இமெயில் ஃபீல்டில் இமெயில் கொடுக்க போகிறேன். பாஸ்வேர்ட் ஃபீல்டில் நான் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் 1ல் இருந்து 8 வரலும். ஃபோன் நம்பர் ஃபீல்டில் ஃபோன் நம்பர். ஓகே, யூசர் நேமில் நான் கோகுல் கொடுத்துட்டு இப்போ சைனப் கிளிக் பண்ண போகிறேன். சைனப் கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷனில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ சைனப் இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு இந்த இமெயில் அண்ட் அதுக்கான ஒரு யூனிக் ஐடி இங்கே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இந்த யூனிக் ஐடி பார்த்தீங்கன்னா B7B97 ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ரியல் டைம் டேட்டாபேஸில் வந்து பாருங்கள், நான் சொன்ன முறையே ஃபஸ்ட்டு வந்து யூசர்ஸ் அப்படின்னு ஒரு சைல்டு நோட் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த சைல்டு நோடு கீழே சப் நோடு வந்து அந்த நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ஐடி க்ரியேட் ஆச்சா ஆத்தன்டிகேஷனில், அந்த யூசர் ஐடியை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற டேட்டாஸை அதுக்கு கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இமெயில், பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர், யூசர் நேம். இப்போது ஆல்ரெடி நான் வந்து அத்தன்டிகேஷன், அதாவது லாகின் வந்து ரிஜிஸ்டர் ஆல்ரெடி நம்ம வந்து லாகினுக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதி வச்சாச்சு. இப்போ ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி வச்சு நான் வந்து லாகின் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்துறது 1லேருந்து 8 வரும். ஸோ இப்போ சைன் அப் கிளிக் பண்ணிட்டேன்.
ஸோ நம்மளுக்கு எரர் வருது. என்ன எரர்னு பார்த்துடலாம். இமெயில் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்குமா? ஒரு இமெயில் வந்து இங்கே ஒரு ஒன்று வரணும். ஓகே, இப்போ சைன்அப் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ அப்ளிகேஷனாக வெளியே வந்துட்டு இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இங்கே உங்களுக்கு தெரியுதா ஹோம் ஸ்க்ரீன். இப்படி தான் நம்ம வந்து ரியல் டைம் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணணும் டேட்டாஸை. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி லாகின் தான் இருந்ததுன்னா நம்மளுக்கு லாகின் பேஜுக்கு போக தேவையில்ல, டேரெக்டாக ஹோம் ஸ்க்ரீனுக்கு வரணும்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கோடு எழுதியிருந்தோம். ஸோ அது டேரெக்டாக என்ன பண்ணுதுன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடுது. இப்போது இங்கே ஒரு லாக் அவுட் பட்டன் வச்சுட்டு அந்த லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணிட்டா சைன் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகணும்னா அது வந்து என்ன ஆகணும்னா சைன் அப் பேஜுக்கோ இல்லை லாகின் பேஜுக்கோ போகணும். ஸோ அதுக்கான கோட் வந்து இப்போ எழுதிடலாம். ஸோ நம்ம மெயின் ஆக்டிவிட்டிக்கு போயிட்டு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்லேயே இருக்கட்டும் பட்டன். ரேப் கண்டென்ட் டிஃபால்ட் சைஸ்லேயே கொடுத்துருக்கேன். சும்மா இப்போதைக்கு தான் இந்த பட்டன். நம்ம அதுக்கப்புறம் லாக் அவுட்லாம் வேறு இடத்துல வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் வந்து லாக் அவுட். ஓகே, இந்த பட்டனை இந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இதுக்கு ஐடி வந்து லாக் அவுட். ஓகே, இப்போ மெயின் ஆக்டிவிட்டிக்கு போயிட்டு இங்கே பட்டன்ங்கிற வேரியபிள் டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ண போகிறேன். பட்டன் லாக் அவுட் 1 யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்கோசரம் லாக் அவுட் 1 ஈக்குவல் டு ஃபைன் வியூ பை ஐடி. இப்போ அந்த ஐடி கொடுக்க போகிறோம், ஆர் டாட் ஐடி டாட் லாக் அவுட்னு கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணால் செட் ஆன் கிளிக் லிசனர் மெத்தடை யூஸ் பண்ணி ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். இந்த ஆன் கிளிக் பண்ணும்போது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபயர்பேஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபயர்பேஸ் ஆத் ஈக்குவல் டு ஃபயர்பேஸ் ஆத் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ். ஓகே, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஃபயர்பேஸ் ஆத் டாட் சைன் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். சைன் அவுட். இந்த சைன் அவுட் ஆகிருச்சு அப்படின்னா என்ன ஆகணும்னா நம்மளுக்கு என்ன ஆக்டிவிட்டிக்கு மூவ் ஆகணும்? லாகின் ஆக்டிவிட்டிக்கு மூவ் ஆகணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சைன்இன் பண்ணியாச்சு, அது ஸ்டோர்லேயே தான் இருக்கும். சைன் அவுட் ஆனாலும் டேட்டா ஸ்டோர்லேயே தான் இருக்கும், டெலீட் ஆகாது. ஸோ அதனால நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும்? லாகின் தான் பண்ணணும். ஸோ அதனால லாகின் ஆக்டிவிட்டிக்கு, அதாவது சைன்இன் ஆக்டிவிட்டிக்கு மூவ் ஆகணும். ஸோ அதை எப்படி எழுதலாம்னா இன்டென்ட் ஈக்குவல் டு நியூ இன்டென்ட் வியூ டாட் கெட் கான்டெக்ஸ்ட். இங்கே நான் தான் சொல்லியிருக்கேன் கான்டெக்ஸ்ட்டும் பாஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ் நேம் டாட் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ சைன் இன் ஆக்டிவிட்டிக்கு போடணும் டாட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி டாட் இன்டென்ட். இப்போது இந்த இன்டென்ட் அப்படிங்கிறத இப்படி தான் எழுதணும்னு இல்லை. இப்போது நாம் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுட்டு இது எல்லாமே இதுக்கு ஈக்குவல்னு அசைன் பண்ணி வச்சுருக்குமா? ஸோ அதனால் இப்படி எழுதலாம். இல்லைன்னா இது எல்லாமே இந்த வேரியபிளுக்கு ஈக்குவல், அதனால் இந்த வேரியபிள் கொடுத்துருக்கோம். இப்போ ஈக்குவலுங்கும் போது இந்த கோடு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இது எடுத்துடலாம். இங்கே இன்டென்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஈக்குவல்னு எழுதுறதுக்கு பதிலாக இதுக்குள்ளாரே கொடுக்கலாம். ஓகேவா? இதுக்குள்ளாரே இப்படியும் கொடுக்கலாம். ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி இன்டென்ட் நியூ இன்டென்ட் வியூ டாட் கெட் கான்டெக்ஸ்ட் எங்கேருந்து எங்கே போகணும் இப்படியும் கொடுக்கலாம். சிம்பிள் ஃபார்மேட்டில் எப்படியும் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படி தான் கொடுக்கணுனாலும் அப்படியும் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஒரு பேஜிலிருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் தான் ஆக போகுது. ஸோ இப்போ அப்ளிகேஷன் ரன் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு டைரெக்டாக ஹோம் ஸ்க்ரீன் தான் போகும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுதுன்னா சைன் அவுட் ஆகிட்டு
சைன் அவுட் ஆகிட்டு எங்கே போகுதுன்னா லாகின் பேஜ்க்கு போகுது. ஸோ இப்போ மறுபடியும் எதனால் நம்மளுக்கு வெளியே வந்துருச்சுன்னா, எதனால் நம்மளுக்கு லாகின் ஆகிட்டு ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகலாம். ஏன்னா நம்ம தான் சைன் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகலை. இப்போ இப்போ நம்ம மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணணுமா? பண்ண தேவையில்ல. அந்த இமெயில் ஐடியில் பண்ண தேவையில்ல. பண்ணனா எரர் தான் வரும். எதனாலனா, ஏற்கனவே அந்த இமெயில் ஐடி ஒன்ஸ் வந்து இங்கே ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. அத்தன்டிகேஷனில் ரிஜிஸ்டர் ஆகிட்டு ஒரு யூனிக் ஐடி கிரியேட் ஆயிருச்சு. இப்போ அந்த மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் த்ரோ பண்ணும். இந்த ஐடி வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படின்னு தான் உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ அதனால் இந்த ஐடி ஏற்கனவே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுனால அந்த ஐடியை மறுபடியும் லாகின் பண்ணிக்கலாம். மறுபடியும் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஷாப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் தான் போகும். ஏன்னா இப்போ நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க. அதனால ஹோம் ஸ்க்ரீனுக்கு தான் போகும். இப்போ லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா சைன் அப் ஆக்டிவிட்டி வந்துச்சு. இப்போ அப்ளிகேஷனை அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகும்னா போகாது. எதனாலனா நம்ம தான் லாக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கிளிக் பண்ணோன்னே அப்ளிகேஷன் ஃபஸ்ட் வந்து சைன் இன் ஆக்டிவிட்டிக்கு, அதாவது ரிஜிஸ்டர் ஆக்டிவிட்டிக்கு தான் போகும். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த இமெயிலை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இப்போ நம்ம சைன்இன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம லாகின் பண்ணதுனால டைரெக்டாக மறுபடியும் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகும். லாக் அவுட் கொடுத்துட்டிங்கன்னா வெளியே சைன்இன் ஆக்டிவிட்டிக்கு வந்துடும். ஸோ இப்போ மறுபடியும் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா லாகின் பேஜுக்கு தான் போய் நிற்கும். எதனாலனா நம்ம மறுபடியும் லாகின் பண்ணால் தான் அது மறுபடியும் டேரெக்டாக ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகும். ஸோ இவ்வளோ தான் கைஸ். இன்றைக்கி வந்து ரியல் டைம் டேட்டாபேஸில் எப்படி டேட்டாஸை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் லாக் அவுட் பட்டன் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுவரையில் என்னென்ன பார்த்துருக்கோன்னா, ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன்னா என்னென்னு பார்த்துருக்கோம். எப்படி ஃபயர் பேஸை வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்டில் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். சைன்இன், அதாவது ரிஜிஸ்டர் ஆக்டிவிட்டி டிசைன் பண்ணி அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அத்தன்டிகேஷன்னா என்னென்னு பார்த்துருக்கோம். சைன்இன் எப்படி சைன்இன் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து என்னென்னா, சைன்இன் பண்ணக்கூடிய டைமில் நம்ம யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணுற எல்லா டேட்டாஸையும் கொண்டு போய் எப்படி ரியல் டைம் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கு எப்படி யூனிக் ஐடி, அந்த ஜெனரேட் ஆகக்கூடிய யூனிக் ஐடியை செட் பண்ணிவிட்டு எப்படி அந்த யூசரை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லாக் அவுட் பட்டன் செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து அங்கே செட் பண்ணின யூசர் நேம், இமெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளார டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஹோம் ஸ்க்ரீன் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஹோம் ஸ்க்ரீன் டிசைன் பண்ணோன்னே நம்ம ஷாப்க்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி எப்படிலாம் நம்ம டேட்டாபேஸ் கொண்டு போகிறது, அந்த டேட்டாபேஸ்லேருந்து எப்படி நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிற எல்லாம் டீட்டெயிலான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோஸில் எல்லாமே பார்க்கலாம் கைஸ். ஓகே, தேங்க்யூ.